ராகு வந்து என்ன பண்ணுறாரு, அங்கப்பிரதட்சணம் பண்ணுறாரு. அதுக்கு வந்து அபி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அவருக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ராகு வந்து ரொம்ப சோர்ந்து போகிறாரு. அபி தாங்கி பிடிக்கிறாங்க. ராகு வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. அபி வந்து அதெல்லாம் கிடையாது, நான் பிடிக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து அவரை பிடிச்சிட்டு வராங்க. இதை பார்க்குற வந்து முரளிக்கு செம்ம காண்டாகுது. அடுத்து வந்து முரளிக்கு வந்து சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சவுக்கடி கொடுக்குறாங்க. 2 சவுக்கடிலையும் அவரால் தாங்கிக்க முடியல. பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. உடனே போட்டு அவரை நல்லா போட்டு அடிச்சிடுறாங்க. அதனால் முரளி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சுந்தரி வந்து நான் இதை பண்ணவே மாட்டேன், என்னாலலாம் நெருப்புலலாம் இறங்க முடியாது அப்படின்றாங்க. உன் பையனுக்காக நீ பண்ணி தான் ஆகணும், என்னமோ உன் பையன் மேலே உயிரே வச்சுருக்கேன், பையன் இல்லாமல் வந்து நான் இருக்க முடியாது, இப்படி இப்படிலாம் பில்டப் பண்ணுவேன், இப்போ என்னென்ன பையனுக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. அதனால வேறு வழி இல்லாமல் சுந்தரியும் நெருப்பில் இறங்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு போகிறாங்க. புண்ணாயிடுது காலெல்லாம். அதே மாதிரி வந்து முரளிக்கு உடம்பெல்லாம் புண்ணாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம அஞ்சலி அவங்களுக்கு மருந்து போட்டுட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது அபியும் வந்து அணுவும் வந்து சிரிக்கிறாங்க. நல்லா வேணும் இவங்க 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணு வந்து பாவம் எங்கள் அத்தை எதுக்கு அவங்கள வேற அபி அபி இப்படி பண்ண அப்படின்னோடனே உன்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் வேணும் அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அணு வந்து இருந்தாலும் பாவம் தானே, நீ போயிட்டு சேவை பண்ணு, அப்படியே உன்கிட்ட நல்லபடி நடந்துப்பாங்க பாரு அப்படி சொல்லி திட்டுறாங்க. அடுத்து வந்து சுந்தரிக்கு செம்ம கோபமாக வருது. அபியை பார்க்கும்போது வெறுப்பாக இருக்குது. இவ வேணும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, இவளை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அபியை கூப்பிட்டு கேட்குறாங்க. உண்மையை சொல்லி இதெல்லாம் நீ வேணும் தானே பண்ண அப்படின்னோடனே நான் எங்கே வேணும்னு பண்ணேன் அப்படின்றாங்க. உண்மையை சொல்ல போறியா இப்போ இல்லையா, எனக்கு நல்லா தெரியும்டி, நீ தான் வேணும்னே வந்து என்னை வந்து இந்த விஷயத்தில் மாட்டி விட்டுருக்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, நீ பழிவாங்க தான் இப்படிலாம் பண்ணுற, நான் எதுக்கு அத்தை உங்களை பழி வாங்கணும், நான் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சின்ன அத்தை அப்படின்றாங்க. இங்கே பார் இந்த பசப்பு வார்த்தையெல்லாம் என்கிட்ட வேணாம், மரியாதை சொல்லுடி தானே பண்ணேன், ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன பண்ணுன்றீங்க அப்படின்றாங்க. எவ்வளோ திமிராக இருந்தால் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை ஓங்குறாங்க. உடனே கையை மடக்கிறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல உங்கள் கால் வலியை பாருங்கள், புரியுதா, தேவையில்லாமல் என்கிட்டலாம் பிரச்சனை பண்ணாதீங்க, நான் அணு மாதிரி கிடையாது, நீங்கள் கை வாங்கினா நான் சும்மா இருப்பேனா, அந்த கையை முறிக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. அப்படியே பார்த்து இங்கே பார் எதுக்காக இப்படிலாம் பண்ணேன், ஏன் மேலே உனக்கு என்ன காண்டு அப்படின்னோடனே, பின்ன நீங்கள் என்ன பண்ணீங்க, வேணும்னே வந்து ஒரு லேடியை வந்து செட்டப் பண்ணி வர வச்சு சாமி ஆட வச்சிங்க, நீங்கள் பண்ணது மட்டும் கரெக்டாக, அது எப்படி உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா உங்கள் தில்லாலங்கடி வேலைலாம், அதான் வெட்ட வெளிச்சமாக தெரியுது நீங்கள் பண்ண வேலையெல்லாம், வேணும்னே வந்து என் அக்காவையும் மாமையும் வந்து சேர விடக்கூடாது, அவங்க 2 பேரையும் வந்து வாழவே விடக்கூடாதுன்னு தானே இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்க, எப்படியாவது எங்கள் அக்கா துரத்தி விட்னா தானே இப்படி வந்து செய்கிறீங்க, இங்கே பாருங்கள் நான் அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் என் அக்காவை எதுவுமே உங்களால் பண்ண முடியாது, புரியுதா, இதெல்லாம் சாம்பிள் தான்மா, இதுக்கப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னோடனே அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியும், என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும், நீங்கள் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து வேணும்னே வந்து எல்லாரையும் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி என்னாலே பண்ண முடியும், புரியுதா, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என் அக்கா விஷயத்தை தலையிட்டீங்க, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்க்கலாண்டி, முதல்ல நீ வீட்டில் இருந்தால் தானே உன் அக்காவை வந்து சேஃப்டி பண்ண முடியும், முதல்ல ஒன்று இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னத்தை அபி என்ன சொல்கிறா, சொல்கிறா எல்லாம் ஒன்றால் தான் வந்தது, இந்த அபி எங்கே தான் பிடிச்சியோ, எப்படி வந்து பண்ணிட்டாரு தெரியுமா, இதை வேணும் தான் பண்ணியிருக்கா, ஏன் அபி எனக்கு இப்படிலாம் பண்ணாளா, எனது ஓ அபியா, நான் டென்ஷன் ஆகிடுவேன், போயிடு கிருஷ்ணா அப்படின்றாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, வேறு என்ன பண்ணுறது, என்னையும் சேர்த்தே பழி வாங்கிட்டாள, உன் கூட சேர்த்துக்கு என்னையும் சேர்த்து பழி வாங்கிட்டாவ அப்படின்னு, அபியா இப்படி பண்ணாங்க, இப்படிலாம் அவங்களுக்கு யோசிக்கவே தெரியாது, ஆமாம் நீ தான் நம்பின்ற அவளுக்கு யோசிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு முதல்ல வா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து சில பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அபியும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அபி வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது முடியுது.